ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்து 2 டேஸ் லாக் தான் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரைடே வந்து என்னோடய சன்னோட பர்த்டே அண்ட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம். ஸோ அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது எங்களுக்கு. மார்னிங் பூஜாலாம் முடிச்சுட்டு பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஈவினிங் வந்து செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் கொஞ்சம் கிராக்கர்ஸ்லாம் இருந்தது. போதுன்ற அளவுக்கு அவன் பிடிச்சிட்டே இருந்தான். அப்புறம் டைம் ஆகுது கேக் கட்டிங் சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி அன்றைக்கி வெஜ் பிரியாணி பண்ணிவிட்டு குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு நாங்கள் கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேக் கட்டிங் முடிச்சுட்டு கோவிலெலாம் போயிட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லாக் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அமேசானில் நாங்கள் சைக்கிள் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அந்த சைக்கிள் வந்தது. அவன் ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கான்னு. அவன்கிட்ட நாங்கள் சொல்லவே இல்லை டெலிவரி ஆகிடுச்சுன்னு. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவன் ஃபஸ்ட்டு பண்ண வேலை சைக்கிளை ஓப்பன் பண்ணி கட் பண்ணி பார்த்தது தான். அவன் பண்ணுறவனையும் பாப்பாவும் போயிட்டு நானும் கட் பண்ணுறேன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக கட் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. அவன் ஆர்டர் பண்ணது சேம் ப்ராடக்ட் அப்படியே வந்திருக்கு. ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. இது வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளே அசம்பிள் பண்ணிக்கலாம். டூல் பேக்கும் அழகாக கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி கிட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருந்தது. பெடலிங், லைட்டு, அந்த மாதிரி குட்டி குட்டி கிட் அதெல்லாமே அதில் உள்ளது. கூட 2 டூல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆரம்பித்தாங்க. ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே அவங்க எல்லாமே முடிச்சிட்டாங்க. டேடி அண்ட் சன் சேர்ந்து ரொம்ப வெறித்தனமாக அசம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் எப்படா எடுத்து என் சைக்கிள் ஓட்டுவேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ 2 பேரும் ஸ்பீடாக ஆளுக்கு ஒரு பார்ட்ஸ் எடுத்து அசம்பிள் பண்ணிட்டாங்க. குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாமே என் சன்னே அசம்பிள் பண்ணிட்டான். கொஞ்சம் ஹெல்ப் வேணுன்ற பார்ட்ஸ் எல்லாமே அவங்க டேடிக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க டேடியும் அவங்களோட சைல்ட்ஹுட் ஸ்டோரிஸ்லாம் சொல்லிகிட்டே அசம்பிள் பண்ணிட்டாங்க. எவ்ரி வீக்கெண்ட் வந்து எனக்கு போர் அடிச்சுன்னா என்னோடய சைக்கிள் தான் நான் டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணுவேன், அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே வந்து சைக்கிள் அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபைனலி அந்த குட்டி குட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் நட்ஸும் கரெக்டாக இருக்கா, போல்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, டைட்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க. பெடலிங் கூட நம்மளே அசம்பிள் பண்ணிக்க வேண்டியதான். எல்லாமே பார்ட்ஸாக வந்திருக்கும். அண்ட் மட் கார்ட்ஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறமா என் பையன் எப்படா எடுத்து ஓட்டுறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஃபைனலி சைக்கிள் அசம்பிள் பண்ணோன்னே இப்படி தான் இருந்தது. இவங்க எதாவது பண்ணிட்டு போக பாப்பா நானும் பண்ணுறேன் டூல்ஸ் எடுத்து ஸ்க்ரூ எல்லாம் டைட் பண்ணிட்டு இருந்தா. சரி நாங்களும் விட்டுட்டோம், அவ்வளோ விளையாடிட்டு இருக்கான்னு. ஃபைனலி ஏர் பம்ப் பண்ணிட்டாங்க டயருக்கு. பாப்பாவும் நானும் பண்ணுறேன்னு அவங்க டேடி கிட்ட விடவே இல்லை. நான் தான் பண்ணுவேன் அண்ணாக்கு டயரில் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கி வச்சுட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் போட்டு எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலி சைக்கிள் இப்படி தான் இருந்தது. ஆதேஷ் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் சைக்கிள் அசம்பிள் பண்ண அதுக்கப்புறமா ஒரு குட்டி பூஜா போட்டு சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பை ஃப்ரெண்ட்ஸ்.